எஸ், பீயிங் a ஸ்மால் யூடியூபர் இட்ஸ் நாட் ஏ ஜோக் பிரதர். இந்த வீடியோவில் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க, புதுசாக கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலுமே சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அது யூடியூப்னு மட்டும் இல்லை, எது ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த யூடியூப்பில் என்னென்னலாம் கஷ்டம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். எனக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். மெயினாக மேபி உங்களை யாராச்சும் கண்டென்ட் கிரியேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவங்க, யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சேலஞ்சாக இருக்கும்னா கண்டென்ட் சூஸ் பண்ணுறது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்றது கொஞ்சம் நமக்கு யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். அதே கொஞ்ச நாள் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் ஐடியாஸ் வரும், அதை பிடிச்சி போயிடலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு இடம் இருக்காது, ஒரு என்விரான்மெண்ட் இருக்காது. மேபி இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ பிஜியில் இருக்கேன். பிஜியில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்மேட்ஸ் நாங்கள் 3 பேர் இருக்கோம் அந்த ரூமில். ஸோ இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணோன்னா நான் வீக்கெண்ட்லாம் ஷூட் பண்ணுவேன். ஸோ வீக்கெண்டில் எல்லாருமே லேட்டாக தான் எந்திரிப்போம். ஸோ நான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிக்கிற வரை நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க ஏன்னா நம்ம எழுப்ப முடியாது, அவங்க எந்திரிச்சு முடிச்சுட்டு லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு வீடியோ எடுப்பேன். அவங்க கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுக்கிற வரை கொஞ்சம் வெளியே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷூட் பண்ணுறதுல கொஞ்சம் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி வேறு ரூம் எடுத்து போக முடியாது, பேக்ரவுண்ட் மாற்றுற அளவுக்கு நம்மகிட்ட மணியும் இருக்காது. பட் இட்ஸ் ஓகே, அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அதெல்லாம் மாற்றி பண்ணோன்னா நம்ம நிறையா செலவு பண்ண முடியாது. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டுமே நிறையா இருக்காது அதை ஷூட் பண்ணுறதுக்கு. இப்போது ஆப்வியஸாக ஒரு மைக்கு கண்டிப்பாக வேணும். ஃபோனில் தான் நம்ம எப்படி எடுப்போம், அதனால் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் மைக் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் ஒரே ஒரு மைக்கு மட்டும் தேவைப்படும். நம்ம மொபைல் ஃபோனில் எடுக்கலாம். ஆனால் நம்ம நினச்ச குவாலிட்டி இருக்காது. ஒவ்வொருத்தவங்க மொபைல் ஃபோன் ஃபீச்சரை பொறுத்து கொஞ்சம் குவாலிட்டி மாறும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி வீடியோ குவாலிட்டியே வராது. ஆப்வியஸாக இந்த ஸ்டேஜில் வேறு வழியில் இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகே, நம்பர் 3 ஸ்பீக்கிங். ஓகே, இப்போ கண்டென்ட் சூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட மொபைல் இருக்குது, ஒரு மைக் இருக்குது. இப்போ பேசுகிறது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போ நம்ம கேமரா ஆஃப் பண்ணுறோமோ, கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசும்போது நல்லா வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக நம்ம நினைக்கிறத பேச முடியும். ஆனால் ஒன்ஸ் நம்ம கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா அது என்னன்னே தெரியாது, வாயிலேருந்து வார்த்தையே வராது, ஸ்டக்காகி பேசுவோம். ஏன்னா இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது வேறு வழியில் அது அப்படி தான் இருக்கும். அதே போக நம்ம பேசி பழகிட்டோன்னா கண்டிப்பாக வந்துடும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. நம்பர் 4 என்ன சேலஞ்சஸ்னால், எப்படியோ பேசி வீடியோ ஷூட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒன்று லேப்டாப் இல்லைனா மொபைல் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். லேப்டாப் வேணும், அப்படி லேப்டாப் இல்லைனா மொபைல் கூட எடிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியோ திணறி பேசி முடிச்சிட்டாலும் ஸோ அந்த எடிட்டிங்கில் அதை கொஞ்சம் நம்மளால் சரி பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளால் ஒரு எடிட்டரையும் ஹையர் பண்ண முடியாது. ஸோ நம்மளாக தான் எடிட் பண்ணி ஆகணும். அந்த எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் எடிட்டர் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அந்த எடிட்டர் ப்ரோவே எனக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே கொடுக்குறேன். மேபி நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணலாம். ரொம்ப ஹையாலாம் அவர் சார்ஜ் பண்ண மாட்டார், கம்மியாக தான் பண்ணுவார். மேபி உங்களுக்கு வேணும்னா அவரோட ஹேண்டில் தரேன், நீங்கள் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்டு பாருங்கள். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் போக வேணாம். இப்போது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சேலரி ரிசோர்ஸ் வேறு எதுவும் இல்லைன்னா நீங்களே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அடுத்த சேலஞ்ச் என்ன இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இப்போது வீடியோ கண்டென்ட் சூஸ் பண்ணியாச்சு, அது எப்படியோ பேசியாச்சு, ஷூட் பண்ணியாச்சு, திருப்பி அதை எடிட் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் பார்க்கும், வியூஸ் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வியூஸ் போகாது, வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம நினச்சி பார்த்ததை விட. அதனால் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வீடியோலாம் போட்டுட்டு திருப்பி மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோம், ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, எந்த கமெண்ட்டும் வந்திருக்காது. ஒரு வழியில் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது நீங்களும் ஒரு கண்டென்ட் போடுறீங்க, அதே கண்டென்ட்டில் இப்போது வேறு ஃபேமஸான யூடியூபர் அதே கண்டென்ட்டில் போடுறாங்கன்னா இப்போ நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு கம்மியான வியூஸ் இருக்கும், அவங்களோட வீடியோஸ் அதிகமான வியூஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு நம்ம எல்லோரும் எதை சூஸ் பண்ணோம்னா அதிக வியூஸ் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற வீடியோஸை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம அது கம்மியாக இருக்கிறதுனால யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் நம்மளோட கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறதுல கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் என்னென்னா கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு சப்ஸ்கிரைபர் வரல, வியூஸ் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் குவிட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம கொஞ்சம் அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இப்போது நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்டோன்றதை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லுவோம். நான்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொன்னாலும் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் வரும், ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் நல்லா இருக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்கன்ட்டு நினைப்போம்.
ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நம்ம வீடியோ பார்ப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தோம்னா அவங்க சொல்ல மாட்டாங்க ஆப்வியஸாக. அவ்வளோதான். இதெல்லாம் தான் கொஞ்ச நாளைக்கு சேலஞ்சாக இருக்க போகுது இனிஷியல் ஸ்டேஜில். வேறு வழியில் இதெல்லாம் இருந்தால் ஆகும். ஏன்னா இப்போ உள்ள பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மதன் கௌரி, இர்ஃபான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களும் ஃபோனில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் இருக்காது, கரெக்டான எக்யூப்மெண்ட் இருக்காது, பேச வராது. போக 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 அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு வரும், எப்படி பேசணும்னு தெரியும், எக்யூப்மெண்ட் வாங்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாருமே நம்மள மாதிரி இந்த ஸ்டேஜில் இருந்து தான் அந்த நிலைமைக்கு இப்போ போயிருக்காங்க. ஓகே, அதனால இந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். எனக்குலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டென்ட் சூஸ் பண்ணுறது, அதை அந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுறது, ஸோ அதை ஷூட் பண்ணுற ப்ராசஸ்ஸு, எடிட்டிங் போயிட்டு வர ப்ராசஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எதுவுமே நம்ம பிடிச்சி பண்ணும்போது அது பெரிய கஷ்டமாக நமக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கு இதுவும் இருக்குது. ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் தெரில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது ஒன்றும் ரெஸ்பான்ஸே வராது. அப்படி வந்துச்சுன்னா அப்படி பேசு, இப்படி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கொஞ்சம் ஓவராகவும் கொஞ்சம் போயிடும். கொஞ்சம் அந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பேசணும், ஹூக் வச்சு பேசணும், ஹூக்கோட பேசினா தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹூக் வச்சு பேசுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரில. எனக்குலாம் நம்ம பேசுகிற ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். இவன் உண்மையை தான் பேசுகிறானா இல்லை தப்பாக பேசுகிறானா அப்படின்னு அவங்களுக்கே கண்டுபிடிச்சிருவாங்க பார்க்குறவங்க. அதனால நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி நம்ம பேசினாலே போதும். இந்த ஹூக் வச்சு பேசுறது, அவங்கள மாதிரி ட்ரை பண்ணுறது, இவங்க மாதிரி ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி அதை நம்மளால் நிறைய நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி நம்ம அன்வான்டாக நம்ம பண்ணோன்னா. ஸோ நமக்கு என்ன வருமோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். போக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டென்ட்டோட குவாலிட்டியை. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குது. புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜேர்னி கண்டென்ட் கிரியேஷன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். ஃபியூச்சரில் பெருசாக வரணுன்ட்டு என்னோட வாழ்த்துக்கள். அதேமாதிரி எனக்கும் ஆல் த பெஸ்ட். நானும் இன்னும் நிறையா பண்ணணும். நான் சொல்ல வந்தாலும் கரெக்டாக கன்வே பண்ணனான்றது தெரில, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.